ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிளாஸ் இந்த ட்ரிங்கை குடிச்சாலே போதும் 21 நாட்கள்லயே உங்களோட வேஸ்ட் கொழுப்பு எல்லாமே கரைஞ்சு போய் உங்க உடல் எடை வேகமா குறைஞ்சு போயிடும். வெறும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, உங்க முடி நல்ல ஆரோக்கியமா வளருது. உங்களுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனையோ மலச்சிக்கலோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த ட்ரிங்கை குடிச்சாலே போதும். இந்த ட்ரிங்கை எப்படி தயார் பண்ணி குடிக்கணும், இதனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னங்கறத இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தவறாம லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்றதால உங்களுக்காக இந்த மாதிரி நல்ல நல்ல ரெமெடிஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க. இந்த ரெமெடிக்காக நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் பயன்படுத்த போறோம். அது கொய்யாப்பழ இலைகள். இது பல்வலி, ஈறுகள்ல வீக்கம், வாய் துர்நாற்றம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு செக் வைக்குது. இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துது. ஏன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்டோட விட்டமின் சி மற்றும் எத்தனையோ ஃபிளேவனாய்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பொட்டாசியம், ஃபைபர் கூட இந்த இலைகள்ல அதிகமா இருக்குது. நீங்க ஒவ்வொரு நாளும் கொய்யாப்பழ இலைய சாப்பிட்டாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி கஷாயமா பண்ணி குடிச்சாலும் சரி. இந்த கஷாயத்தை எப்படி தயார் பண்ணணும்னா, ஒரு பேன்ல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கோங்க. இதுக்கு 5ல இருந்து 10 கொய்யா இலைகளை எடுத்து தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணுங்க. அதாவது நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா, அது பாதியா வத்துற வரைக்கும் பாயில் பண்ணணும். இந்த ட்ரிங்கை நீங்க எப்ப எடுத்துக்கிடணும்னா, காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா, பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்கை இன்னும் டேஸ்டா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு தேனை கலந்துக்கோங்க. ஆனா டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க தேனை கலக்க கூடாது. இந்த ட்ரிங்கை குடிச்ச அரை மணி நேரம் வரைய எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த ட்ரிங்கை குடிக்கிறப்போ நீங்க டீ எப்படி ஒவ்வொரு மடக்கா சிப் பண்ணி குடிப்பீங்களோ அந்த மாதிரி ஆஸ்வாசப்படுத்தி எடுத்துக்கோங்க. ஆனா இந்த ட்ரிங்கை ஒரே தடவையில கடகடன்னு மட்டும் குடிக்கவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்கை இந்த மாதிரி 21 நாட்களுக்கு நாள் தவறாம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்றப்போ கணிசமா 4ல இருந்து 5 கிலோ வரைய குறைப்பீங்க. ஏன்னா ஆயுர்வேதத்தின் படி இந்த ட்ரிங்க் நல்ல எஃபெக்டிவான ரெமெடி. அதே மாதிரி டயபெட்டிக்ஸால கஷ்டப்படுறவங்க, ஹார்ட் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க, முக்கியமா கிட்னி சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க கூட இந்த ட்ரிங்கை தவறாம எடுத்துக்கோங்க. குறிப்பா பெண்கள் கூட இந்த ட்ரிங்கை தாராளமா எடுத்துக்கலாம். அதனால உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் குறையுது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு ப்ராப்ளம் கூட கண்ட்ரோல்ல இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா வயிற்று பகுதியில சேர்ந்து இருக்கிற கொழுப்பால கஷ்டப்படுற பெண்கள் கூட இந்த ட்ரிங்கை தாராளமா எடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்கை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா, பிரெக்னன்சி லேடிஸ் கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. டெலிவரி ஆன 3 மாசம் கழிச்சு யாருனாலும் இந்த ட்ரிங்கை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்கை எடுத்துக்கிட்டு இன்னொரு விஷயத்தையும் தவறாம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரிங்கை நீங்க எடுத்துக்கிறப்போ குளிர்ச்சியான நீரை கண்டிப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தாகம் எடுக்கிறப்பெல்லாம் வெதுவெதுப்பான தண்ணியை மட்டும் குடிங்க. அதே மாதிரி மதிய நேரத்துல சாலட்ஸை அதிகமா எடுத்துக்கோங்க. ஈவினிங் நேரத்துல 20ல இருந்து 30 நிமிஷத்துக்கு வாக்கிங் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்கை நீங்க 21 நாட்களுக்கு நாள் தவறாம ஃபாலோ பண்றப்போ உங்களோட உடல் எடை வேகமா குறையுது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே ரீச் ஆகணும் இல்லையா? சோ லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. சோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye bye.